அவர்னால தான் இந்த ஜனமே இருந்தது. அப்போ அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும். அவர் இருந்தாங்க பதில் சொல்லிட்டு அவர் போயிருந்தானே ரீசனாக இருந்திருக்கும், கரெக்டாக இருந்திருக்கும். குழந்தைங்கள ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து என்னத்துக்கு போவானே நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு விஜய் எல்லாமே தெரியும். ஏன் போவானே நம்ம போன வருஷம் தானே இது நடந்தது. அதுவும் குழந்தைங்க ஃபஸ்ட்டு அலோட் பண்ணிட்டாங்களா, குழந்தைங்க வரக்கூடாது, பிள்ளைங்க வயசானவங்க வரக்கூடாது சொல்லியே மீறி போனது யார் தப்பு? குழந்தைங்க கூட்டின்னு வராதுன்னு சொல்லிட்டாரு அவர் ஆல்ரெடி. நீங்கள் யாரும் வந்து குழந்தைங்க கூட்டிங்க வராது, லேடிஸும் வராதான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்தது அவங்க தவறாது. மோஸ்ட் ப்ராபப்ளி பப்ளிக் தான். அவ்வளோ கூட்டம் அவங்க சேர்ந்துருக்க வேணாம். ஐயா, நேற்று கரூரில் பார்த்தீங்கன்னா விஜயோட பரப்புரையின் போது 40 பேர் கிட்ட இறந்துருக்காங்க. இன்னும் பல பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவத்துக்கு? இது மக்கள் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஜனம் ரொம்ப ஜனம் இருக்கிறதுனால நெரிசல் அதிகமாகிடுச்சு. அதிகமாகும்போது ஒருத்தருக்கு தள்ளிட்டு போகும்போது அது தெரியாமல் ஒவ்வொருத்தரும் மெரிச்சு போகிறதுனால அந்த சம்பவம் இல்லைனாக்கா காமமாக போயிருந்தானாக்கா அந்த பிரச்சனை வந்திருக்கே வராது. ஜனம் அதிகமாக நெரிசலாக இருக்கிறது தான் அந்த ப்ராப்ளமே வந்தது. இல்லை, விஜய் அவர்கள் வந்து ஆல்ரெடி 2-3 மாநாடு நடத்திட்டாரு. அப்போவே மக்கள் தொகை அதிகமாக தெரியும். ஆமாம், அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் கொஞ்சம் சீக்கிரமாக வந்ததுன்னா பண்ணிடுறேன். ஏன்னா அவர் டைம் ரொம்ப சொன்ன டைமுக்கு வர்றதில்லை. 12 மணிக்கு சொல்லியிருக்காங்க கரூருக்கு. ஆனால் அவர் 7 மணிக்கு தான் வந்திருக்கு. 7 மணி நேரம். அப்போ ஏன்னாக்கா அந்த ஜனம் இன்னும் அதிகமாகும் தவிர கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த டைம் சொன்ன டைமுக்கு வந்திருந்தானாக்கா இந்த அளவுக்கு நடந்துருக்குது வாய்ப்பு இல்லை. சீக்கிரமாக சீக்கிரம் முடிச்சு போயிருந்தானாக்கா, ஏன்னா லேட்டாகனாக்கா அது ஜனம் அதிகமாக இந்த பிரச்சனைக்கு வர காரணம். நிறைய பேர் வந்து உச்சி வெயில சரி இப்போ வந்துருவாரு அப்போ வந்துருவாருன்னு சொல்லி தண்ணி குடிக்காம சாப்பிடாம உச்சி வெயில நின்றுட்டு இருந்து லாஸ்ட்ல டீஹைட்ரேட் ஆகி தான் மயக்க போட்டு இறந்துருக்காங்க. ஆமாம். இப்போ விஜய் கிட்ட கேட்குற போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இவ்வளோ மக்கள் இறந்துருக்காங்க, பதில் சொல்லிட்டு போங்க. அதுக்கு பதில் கூட சொல்லாமல் அப்படியே ஃப்ளைட் ஏறுறதுக்கு போறாரு. இதெல்லாம் அது தப்பு தானே. அது என்னன்றது அவர்னால தான் இந்த ஜனமே இருந்தது. அப்போ அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும். அவர் இருந்தாங்க பதில் சொல்லிட்டு அவர் போயிருந்தானே ரீசனாக இருந்திருக்கும், கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ வரைக்கும் அந்த மக்களை போய் இன்னும் பார்க்கல. ஆனால் அவர் ஒரு ஆளுக்காக தான் அவ்வளோ கூட்டம் வந்திருந்தாங்க. இது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் இதுக்கு எல்லாமே. ஏன்னா ஒருத்தருக்கோசம் இவ்வளோ பேர் சேர்ந்து அவங்க உயிரையே பணி வச்சுக்கிறாங்க. எதனால் ஒன்றும் கிடையாது. அவருக்கோசம் அவ்வளோ நேரம் நின்று சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இருந்து மயக்கம், வெயில் வர மயக்கத்தில் தான் இந்த நடந்ததே இது தான். ஏன் அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்து லாஸ்ட்டில் போகும்போது என்ன அவன் மோதிட்டு போகிறது தான் பார்ப்போம். கீழே விழுந்தவங்க கூட ஏறி மிதிச்சிட்டு போயிருக்காங்க. அவங்க போகிறது தான் பார்த்துருக்காங்க தவிர இங்கே கீழே விழுந்துருக்காங்க என்ன ஆகுது ஏது யாரும் பார்க்கவே இல்லை. அக்கா, நேற்று கரூரில் பார்த்தீங்கன்னா 40 பேர் கிட்ட விஜயோட பரப்புரையின் போது இறந்துருக்காங்க. நிறைய க்ரௌடு வந்திருக்காங்க. அதில் குழந்தைகள், அப்புறம் கர்ப்பிணி பெண்கள், இவங்க எல்லாருமே இறந்துருக்காங்க. இன்னும் பலருக்கு கை கால்லாம் உடஞ்சிருக்கு. பெரிய கோர சம்பவமாக நேற்று நடந்திருக்கு. யாருமே எதிர்பார்க்கல. இந்த சம்பவத்துக்கு நீங்கள் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை, குழந்தைங்கள ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து என்னத்துக்கு போவானே நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு விஜய் எல்லாமே தெரியும். ஏன் போவானே நம்ம போன வருஷம் தானே இது நடந்தது. அதுவும் குழந்தைங்க ஃபஸ்ட்டு அலோட் பண்ணிட்டாங்களா, குழந்தைங்க வரக்கூடாது, பிள்ளைங்க வயசானவங்க வரக்கூடாது சொல்லியே மீறி போனது யார் தப்பு? ஜனத்துக்கு மேலே தானே தப்பு. அது ஒரு மிகப்பெரிய நடிகர் அப்போ பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? அது எதுவாக இருந்தாலும் நம்ம குழந்தைங்களை கூட்டின்னு போனது தப்பு தானே. இப்போ அந்த 40 பேரோட இறப்புக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? யார் பொறுப்பாக வருது? யார் பொறுப்பு? அது நம்ம ஜனங்க செய்த வேலை தானே. அது யாரும் ஏற்றுக்க முடியும்? விஜய் தாமதமாக போனதுனால தான் அவ்வளோ க்ரௌட் வந்தாங்க. நாங்கள் காலையில் 8:45 விஜய் போயிருக்கணும் நாமக்கலுக்கு. ஆனால் மதியம் 1 மணிக்கு தான் அவர் போகிறாரு அப்படின்றாங்க. இன்னும் கரூருக்கு போகிறதுக்கு 12 மணிக்கு நீங்களாம் கரூருக்கு போய் பேச ஆரம்பிச்சிடணும்னு சொல்லி போலீஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் 12 மணிக்கு போயிருக்க வேண்டியவர் நைட்டு 7 மணிக்கு போகிறாரு. இப்போ 7 ஹவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அப்போ போயிருந்தா மக்கள் கொஞ்சம் கம்மியாக இருந்திருப்பாங்க. அவ்வளோ நேரம் ஆனதுனால மக்கள் அதிகமாக வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் அவர் மேலே வைக்கிறாங்க. அப்படி இல்லாமல் அது விஜய் இதுனாவே இப்போ நிறைய பேர் போக ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றுமே கட்டுப்படுத்த முடியாது. அது அக்கா, நேற்று கரூரில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 40 பேர் கிட்ட விஜயோட பரப்புரையின் போது இறந்துருக்காங்க. அதில் நிறைய குழந்தைகள் இருக்காங்க, கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, நிறைய ஆண்கள் பெண்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் பல பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நிலையில ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. பாதுகாப்பு பிரச்சனை கூட இருக்கலாம். சரியா அவங்க இது பண்ணியிருக்க மாட்டாங்க. கூட்டம் அதிகமாக இருக்குது. விஜய் பார்க்கணுன்னு நிறைய பேர் இது பண்ணியிருப்பாங்க. அதனால கூட இருக்கலாம். ஜனத்தொகை அதிகமாகிடுச்சுமா, அதுக்கு அவரெல்லாம் காரணம் இல்லை. ஜனத்தொகையில் பெரியவங்க தான் வரணும். சின்ன குழந்தைங்கள அம்மா அப்பாவெல்லாம் இட்டுன்னு வந்தது தப்பு, ஓகேவா? அது தப்பு. ஆனால் இவங்க பண்ண தப்புல என்ன தெரியுமா, ஜனத்தொகையில் இடுக்கி இறந்ததால அவர் காரணம் இல்லைப்பா. இதான் நான் சொல்ல முடியும்.
இல்ல விஜய் வந்து தாமதமா வந்துட்டாரு. காலையில 8:45க்குலாம் ஒரு நாமக்கல் பகுதியில போயிருக்கணும். ஆனா 8:45க்கு வர வேண்டியவர் 8:45க்கு தான் சென்னையிலே ஃப்ளைட் ஏறுறாரு. அப்ப முன்னாடியே ஃப்ளைட் ஏறி போயிருந்தா இந்த நம்ம பஸ்ஸு கூட நம்ம நினச்ச நேரத்துக்கு வர மாட்டேது. லேட்டாக தானே வருது பஸ்ஸு. ஃப்ளைட் தனி ஃப்ளைட் அவருக்கு தனியா ஒரு ஃப்ளைட் வச்சு போயிருக்காங்க. அப்பனா அவர் முடிவெடுத்து போயிருக்கலாம்ல 6 மணிக்கெல்லாம் அப்படின்றாங்க. அப்படி இல்லைம்மா, ரசிகருங்க வந்து அதிகமாக ஆயிட்டாங்க. புரியுதா அவனுக்கு? ரசிகருங்க அதிகமாகிட்டாங்க. ஆனால் வந்து அவரை வந்து சின்ன குழந்தைங்களாம் கூட்டின்னு வர சொல்ல, வயசானவங்களே கூட்டின்னு வர சொல்ல, அம்மா அப்பாலாம் கூட்டின்னு வர சொல்ல. அதனால் அதுக்கு அவர் காரணம் இல்லை. இதை நான் சொல்கிறேன். ஏன் தெரியுமா, அவர் ரசிகர் நான், அதனால் நான் சொல்கிறேன். ஓகேவா? இதுக்கு வந்து எப்படி தெரியுமா காரணமாகிடுச்சு, ஜனத்தொகை அதிகமானா இடம் பத்தலைன்னா நெரிச்செடியில் தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, அந்த நெரிசலில் நிறையா பேர் இறந்தது வாய்ப்பு இருக்குது. எல்லா விஷயத்துலையும் இருக்குது. இன்றைக்கி மட்டும் இல்லை, அந்த நிமிஷம் அப்பத்துலேருந்தே இருக்குது. இல்ல அவர் பொறுப்பு இல்லை அப்படின்றீங்க, அவர் காரணம் இல்லை அப்படின்றீங்க. லாஸ்டா ரிப்போர்ட்டர் வந்து கேட்குறாங்க, சார் 33 பேர் இறந்து போயிருக்காங்க, பதில் சொல்லுங்கன்னு. எந்த பதிலும் சொல்லாமல் போறாரு. அவரை நம்பி தானே அவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க. அவர் வந்து அந்த இடத்துல வந்து கரூரில் வந்து பேச தான் வந்தார். புரியுதா? இந்தமாரி ஆளுங்க சாவாங்கன்ட்டு அவருக்கு தெரியாதுல்ல. அதுதான் அதுக்கு பதிலாச்சு சொல்லியிருக்கணும்ல. அவர் ஒரு கட்சியோட தலைவராக அவர் சொல்லியிருக்கணும்ல ஏதாவது. இல்லை, இப்போ பிளேட் வந்துச்சுமா, இதை விட்டா எனக்கு நான் போக முடியாதுமா, அந்தமாரி ஒரு சூழ்நிலை இருக்காதுமா. அப்போதைக்கு என்ன பண்ண முடியுமா, அதை வண்டி நீ சொல்லுமா. இப்போ தனி ஃப்ளைட் தான் அது போகிறது அவர் பிரச்சனை கிடையாது. ஒரு தலைமையாக என்ன பண்ணணும், இவ்வளோ மக்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, முக ஸ்டாலின் வந்து அவங்களுக்கு எல்லாம் தெரியும். கலைஞர் இதில் எல்லாம் வராங்க. நான் இன்னொன்று என்ன தெரியுமா, எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்சியிலையும் எல்லாம் வந்தாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து புதுசாக தான் அரசியலில் வராரு இவர். அதால் வந்து அவர் பொறுப்பு இல்லைப்பா. அவரை நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா, கோடி கணக்கில் ரசிகரை வந்து ஆர்வமாக பார்க்குறாங்க. அதில் என்ன ஆகுதோ, அவர் வந்து சின்ன பசங்களை கூட்டின்னு வா, வயசானவங்களை கூட்டின்னு வா யாரும் சொல்லலை. அவர் மூஞ்ச பார்க்கறதுக்கு நீங்கள் நம்ம வரோம். அதனால் அதில் சேதமாச்சுன்னா அதுக்கு அவர் பொறுப்பு இல்லைப்பா. ஏன்னு சொல்லலாம், அதை வந்து அரசியலை பற்றி அவருக்கு கொஞ்சம் தெரியாதுப்பா. இப்போ தான் புதுசாக வராரு. விஜய் காரணம் இல்லை மேம். அவர் வந்து ஒரு ஸ்டாருன்றதால வந்து எல்லாரும் பார்க்க வந்தாங்க. அதுதான் கூட்ட நெரிசல். நார்மலாக எங்கள் ஏரியாவில் போண்டா மணி வந்தாலும் எவ்வளோ பேர் வந்தாங்க. அவரை பார்க்குறதுக்கு வந்து எங்கள் ஏரியாவில் காலெலாம் உடஞ்சிருக்குது. அப்படிப்பட்ட ஸ்டார் வந்திருக்காருன்னா அவர் தான் செய்வாங்க. அது விஜய் வந்து காரணம் கிடையாது. கூட்ட நெரிசல் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்து போச்சு, அவ்வளோதான் கண்டி. அவரே தான் வந்து டைம் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. எஸ், ஆமாம் மேடம், வரேன்னு சொல்லி. ஆனால் 8:45க்கு நாமக்கல்ல வராமல் 8:45க்கு தான் சென்னையிலே ஃப்ளைட் ஏறுறாரு. 1 மணிக்கு தான் அங்கே போகிறாரு. அது எதுவும் மக்கள் காத்துட்டு இருப்பாங்க இல்லையா? ஓகே மேடம், அதே தவறு நடந்து போச்சு. அதுக்கு பொறுப்பு யார் ஏத்துக்கிறதுன்ற கேள்வி வருது. அவ்வளோ 40 பேர் இறந்துருக்காங்க, குழந்தைகள் நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஆமாம் மேடம், குழந்தைங்க கூட்டின்னு வராதுன்னு சொல்லிட்டாரு அவர் ஆல்ரெடி. நீங்கள் யாரும் வந்து குழந்தைங்க கூட்டிங்க வராது, லேடிஸும் வராதான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்தது அவங்க தவறாது. இது வந்து விஜய் பொறுப்பெல்லாம் கிடையாது மேடம். இது ஒரு ஆக்சிடென்ட் தான் இது எனக்கு தெரிஞ்சு. அக்கா, நேற்று கரூரில் பார்த்தீங்கன்னா விஜயோட பரப்புரையில் 40 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. நிறைய குழந்தைகள் இருக்காங்க அந்த இறப்பில். ஆண் பெண்ணு நிறைய பேர் இருக்காங்க, கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க. பலருக்கு வந்து கை கால்லாம் உடஞ்சிருக்கு. இதுக்கான காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பலர் விஜய்னு சொல்கிறாங்க, பலர் பொதுமக்கள்ன்றாங்க, பலர் கவர்மெண்ட்ன்றாங்க. உங்களோட பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அங்கே நிறைய பேர் போய் இருக்க வேணாம்னு தோணுது. பசங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் அங்கே போயிருக்க வேணாம். அங்கே அவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியும், ஆனாலும் அவங்க போயிருக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் ஒரு பெரிய ஸ்டாராக இருந்திருக்காரு. அப்படியே அவர் பெரிய நடிகராக இருக்கும்போது பார்க்கணுன்ட்டு மக்கள் போகிறது வந்து நியாயம் தானே அப்படின்றாங்க நிறைய பேர். இருக்கலாம், அவங்கவுங்க சேஃப்டிக்கு அவங்கவுங்க தான் ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்கணும்ல. விஜய் அவர்களும் வந்து 8:45க்கு நாமக்கல்ல இருக்கணும்னு போலீஸ் வந்து அறிவுறுத்திருக்காங்க. காலையில 8:45. ஆனா அவர் மதியம் 1 மணிக்கு தான் நாமக்கலுக்கே போறாரு. காலையில 8:45க்கு இங்கதான் ஃபிளைட் ஏறுறாரு. இப்போ முன்னாடியே அவர் கிளம்பி இருக்கலாம்ல. 6 மணிக்கெல்லாம் ஃபிளைட் ஏறி 8:45 அங்க வந்திருக்கலாம். அவர் லேட்டா வர மக்கள் கூட்டம் அதிகமாயிடுச்சுன்றாங்க. ஆமா, அதுக்கு எதுவும் அவங்க தான் சீக்கிரமா கிளம்பி இருக்கணும். அவங்க லேட்டா போனதுனால கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் ரிப்போர்ட்டர் சொல்லி அவர்கிட்ட கேக்குறாங்க, 33 பேர்கிட்ட இறந்துருக்காங்க சார், பதில் சொல்லுங்க. பதில் சொல்லாம அவர் பாட்டு நடந்து போறாரு. இது எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா அவர் பதில் சொல்லியிருக்கணும், ஏதாவது ரிப்ளை பண்ணியிருக்கணும். அவங்க இந்த இன்சிடென்ட்டுக்கு யார் பொறுப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க? மோஸ்ட் ப்ராபப்ளி பப்ளிக் தான். அவ்வளோ கூட்டம் அவங்க சேர்ந்துருக்க வேணாம். எது அவர் பரப்புரை பண்ணுறதெல்லாம் நியூஸில் லைவ்ல போயிட்டே தான் இருக்குது. அதை அவங்க பார்க்கணும்னா நியூஸ் பார்த்துருக்கலாம், அங்கே நேரில் போயிருக்க வேணாம் அவ்வளோ பேர். இப்போ கரூரில் பார்த்தீங்கன்னா விஜயோட பரப்புரையில் நேற்று 40 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. அதில் நிறைய குழந்தைகள் இருக்காங்க, கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, நிறைய பேர் வேற பகுதிகளில் இருந்துலாம் வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு. இப்போ இந்த 40 பேர் இறந்ததுக்கு விஜய் வந்து தான் பொறுப்பு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இந்த சம்பவத்துக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு விஜய் எடுப்பா காரணமாக முடியும். இதுக்கு வந்து கவர்மெண்ட் தான் காரணம். பாதுகாப்பு தரல, போலீஸுக்கு பாதுகாப்பு தரல, பாக்கிறதுக்கு வந்தாங்க ஜனங்க. அதனால அது போன விஜய் காரணம் ஆக முடியுமா? போதுமான அளவு போலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 30,000க்கு மேல வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. 30,000 போலீஸ் எங்களால போட முடியாது, நாங்க 1000க்கு மேற்பட்ட போலீஸ் வந்து கொடுத்தோம். ஆனாலுமே மக்கள் வந்து எங்களோட பேச்சுக்கு வந்து கேட்கல. கட்டுக்கடங்காம மேலே ஏறுறது,
கரண்ட் கம்பி மேலே ஏறிட்டு எங்க பேச்சு கேட்காத போது நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பொதுமக்கள் தான் காரணம். அதுக்கு வந்து அவங்க கொஞ்சம் ஒத்துழைச்சிருக்கலாம், அவங்களும் ஒத்துழைக்கல. அதுக்கு விஜய் காரணமா ஆக முடியாது. விஜய் எப்படி காரணமா முடியும்? வாங்க வந்து ஒழுங்க கரண்ட் மந்திரம் ஏறுங்க சொன்னார் விஜய் வந்து. ஆனா இப்போ கரூர்ல பாத்தீங்கன்னா விஜயோட பரப்புரை நேற்று நடந்திருந்தது. இந்த பரப்புரையில கிட்டத்தட்ட 40 பேர் கிட்ட இறந்திருக்காங்க. அதுல நிறைய குழந்தைகள் இருக்காங்க, ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வந்தவங்க வந்து இறந்திருக்காங்க. பலரும் வந்து இன்னும் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நிலையில ஒரு சிலர் விஜய் தான் காரணம்ன்றாங்க, ஒரு சிலர் வந்து மக்கள் மேலதான் தப்புன்றாங்க, போலீஸ் வந்து போதிய அளவு இல்லைன்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டிஎம்கே ஆட்சி இருக்குல்ல, அது வந்து போதுமான இடம் கொடுக்கல. போதுமான இடம் கொடுத்திருந்ததுன்னா இந்த விபத்து நடந்திருக்காது. அதே போல டிவிக்கு ஈவெண்ட்டுக்கு நடத்தணும்ட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்கிற இடம் கொடுக்கல, அதனால அவங்க ஏன் பண்ணணும்? அந்த இடத்துல தள்ளி போட்டு